Hi, welcome to Muthu Maths YouTube channel. Next exercise 11.4 question number 1. For the random variable capital X with the given probability mass function as below, find the mean and variance. First substitution f of x is equal to 1 by 10, x is equal to 2 pi, 1 by 5, x is equal to 0, 1, 3, 5. Okay. இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ ஜீரோலேருந்தே எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் எக்ஸோட வேல்யூ ஜீரோலேருந்து 5 வரைக்கும் இருக்கா? எப்படி எழுதலாம்? 0, 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 0 கொடுத்தா இங்கே என்ன வரும்? நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. 0 கொடுத்தா 1 by 5 வருமா? ஓகே, 1 கொடுத்தாலும் 1 by 5 தான் வரும். 2 கொடுத்தா 1 by 10 வரும். 3 கொடுத்தா 1 by 5 வரும். 4 கொடுத்தா 1 by 5 வரும். 5 கொடுத்தா 1 by 10 வரும். ஓகே, ஸோ அப்போ இதை எல்லாமே வந்து 10க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 10க்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 2 by 10, 2 by 10, 2 by 10, 2 by 10, 2 by 10. ஸோ ஆல்ரெடி 1 by 10 இருக்கு. ஓகே, லாஸ்ட் டைம் டோட்டல் போட்டுக்கலாம். இதில் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு நல்லா பாக்ஸ் நல்லா கிளியராக போட்டுக்கோங்க. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னா உங்களை மல்டிபிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதனால். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது இந்த எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணுறோம். 0 இன்ட்டு எனிதிங் 0, 1 இன்ட்டு 2 by 10, 2 by 10, 2 2s are வரும், சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? 1 இன்ட்டு 2, 2 by 10. ஓகே, ஸோ அடுத்தது இங்கே என்ன வேல்யூ இருக்குது? செகண்ட் வேல்யூ பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணிட்டா அடுத்து இதை மல்டிபிள் பண்ணிட்டா அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, கிடைக்கும். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது 2 2s are 4 by 10 ஆகும். 4 by 10. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 6 by 10. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 8 by 10. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 5 by 10. ஓகே, இப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 23 by 10. ஓகே, அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை எஃப் ஆஃப் எக்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 0 இன்ட்டு எனிதிங் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அப்போ என்ன வரும்? 2 by 10. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 4 இன்ட்டு என்ன வரும்? இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், 4 ஸ்கொயர் 2 இப்போ என்ன கிடைக்கும்? 4 by 10 கிடைக்கும். 4 by 10. அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து 9 2s are 18, 18 by 10. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 இன்ட்டு 2 32 by 10. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25 இன்ட்டு என்ன வரும்? 25 by 10. இப்போ டோட்டல் ப்ராபர்ட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 81 by 10. 81 by 10. ஓகே, ஸோ அப்போ மீன் வேணும் அப்படின்னா என்ன சார் ஃபார்முலா? நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. இப்போ பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். மீன்
is equal to E of x. Mean is equal to E of x. E of x எப்படி எழுதலாம்? summation x into f of x. ஓகே, என்ன கிடைக்கும்? 23/10 அப்போ is equal to 2.3. mean is equal to 2.3. இப்போ வேரியன்ஸ் வேணா என்ன சார் ஃபார்முலா? வேரியன்ஸ் is equal to E of x square minus E of x the whole square. ஓகே, இது எப்படி எழுதலாம்? summation x square into f of x minus 23/10 the whole square. 23/10 the whole square. ஓகே, ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 81/10 minus 529/100. ஓகே, அப்போ ஃபைனலி we get என்ன கிடைக்கும்? 810 minus 529 divided by 100 is equal to 281/100. okay, variance is equal to 2.81. variance is equal to 2.81. okay student, thank you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.